ஆறாவது வடிவம் விஜயலட்சுமி. தோற்றம்: உலகங்களுக்கெல்லாம் தலைவியாகவும் என்றும் வெற்றியெல்லாம் தருபவராக 8 கரங்களை உடையவராக உயர்ந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். பேரழகுடன் எல்லா வகையான அணிமணி ஆபரணங்களை அணிந்து வலது கையில் கத்தி, பாசம், சக்கரம் பூண்டு ஒரு கை அபயம் காட்ட, இடது கையில் அங்குசம், கேடயம், சங்கம் இவையுடன் ஒரு கையில் வரத முத்திரையுடன் வீரமும் கம்பீரமும் கொண்டு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி போல வீற்றிருக்கும் திருக்கோலமே விஜயலட்சுமி அன்னையின் இயல்பாகும். வழிபடுவதன் பலன்கள்: விஜயலட்சுமி அன்னை ஜெயலட்சுமி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். நம் வாழ்வில் வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர். விஜயலட்சுமி அன்னையின் அருட்பார்வையாலே நம்மால் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க முடியும். வெற்றி, தைரியம், நம்பிக்கை, பயமின்மை ஆகியவற்றிற்கு அன்னை அதிபதி. விஜயலட்சுமி அன்னையை வழிபட ஒருவர் தன் வாழ்வில் தன்னம்பிக்கை, தைரியம் ஆகியவை கிடைக்க பெற்று தோல்வியில்லா வெற்றியை தொடர்ந்து பெறுவார். வாழ்க்கை பாதையில் வெற்றி பெற விஜயலட்சுமி அன்னையை வழிபடுவோம். ஏழாவது வடிவம் வீரலட்சுமி. தோற்றம்: 8 கைகளுடன் ஒப்பில்லாத சிம்மாசனத்தில் அமர்ந்து தலையில் ஒளி பொருந்திய பொன்னாலான கிரீடத்தை அணிந்து ஒரு திருக்கரத்தில் அபயமும் காட்டி மற்றொரு திருக்கரத்தில் வரதமும் காட்டி மற்ற கரங்களில் வரிசையாக சக்கரம், அம்பு, சங்கு, வில், கபாலம் என்ற ஆயுதங்களை கொண்ட வீரலட்சுமியை வணங்கி பேரருள் பெறுவோம். வழிபடுவதன் பலன்கள்: வீரலட்சுமி தைரியலட்சுமி என்றும் அழைக்கப்படுவார். வாழ்வின் இன்பம், துன்பம் ஆகியவற்றை சமமாக பாவிக்கும் நிலையை அருளும் சக்தி வீரலட்சுமி அன்னைக்கு உண்டு. பொறுமை, மூளை உபயோகம், திட்டமிடல், காரிய நோக்கம் ஆகியவற்றிற்கு வீரலட்சுமியே அதிபதி. வீரலட்சுமியை வழிபட எந்த ஒரு காரியமும் அதன் நோக்கத்தோடு திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டு நிறைவேற அருள் புரிவார்.